அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனமான CSIR சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது வந்து எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல வந்து காரைக்குடி சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்ல தான், அதாவது ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ல தான் வேரியஸ் போஸ்ட்டுக்கான அந்த வேகன்சி நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே எப்படி ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னா, டைரக்ட் இன்டர்வியூ மூலியமா, டைரக்ட் வால்க்-இன் இன்டர்வியூ மூலியமா வந்து இந்த போஸ்ட் எல்லாம் ஃபில் பண்ண போறாங்க. இதற்கான மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மின் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனமான இதுல சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1, அப்புறம் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட். ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே வந்து ஃபில் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து டெம்பரவரி போஸ்ட்ல தான் வந்து ஃபில் பண்ண போறாங்க. அதாவது உங்களுக்கான அந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து டைரக்ட் வால்க் இன்டர்வியூல வந்து எப்போ வரணும், யாரெல்லாம் இதற்கு குவாலிஃபைடு டு இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.cecri.res.in. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இதுலேயே வந்து நோட்டிஃபிகேஷன், இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்த்துடலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொசிஷன் கோடு, அப்புறம் நேம் ஆஃப் த பொசிஷன், இதுல வந்து எவ்வளவு போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போறாங்க, குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், இப்போ இந்த பொசிஷனுக்கு எந்த ப்ராஜெக்ட் டைட்டில் எப்போ முடியுதோ அப்படிங்கிற மாதிரி இதற்கான மந்த்லி பே ஸ்கேல் இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்ல ஒரு பொசிஷன், இதுக்கு வந்து MEM.Tech இதுல வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கணும், 40 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதான். இங்க வந்து எந்த ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப நீங்க அசைன் பண்ண போறாங்க அப்படிங்கறத வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க. நாவல் கம்போசிட் கோட்டிங் சிஸ்டம் ஃபார் ஹை டெம்பரேச்சர் கரோஷன் ரெசிஸ்டன்ட் அப்ளிகேஷன்ல தான் வந்து 31/3/2027 வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். இதற்கான அந்த ப்ராஜெக்ட் டெனூர் தான் கொடுத்துருக்காங்க, ப்ராஜெக்ட் நம்பரு. ஸோ இதுக்கு வந்து 42,000 பெர் மந்த், அதுக்கப்புறம் HR அலோன்ஸ் எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்ல ஒரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா PhD மெட்டலர்ஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங்ல PhD முடிச்சிருக்கணும், 40 வயசுக்குள்ள. இதற்கான அந்த ப்ராஜெக்ட் டைட்டில், ப்ராஜெக்ட் அந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குமே சேர்த்து, அதாவது சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் இந்த குவாலிஃபிகேஷனுக்கு 42,000 வந்து பெர் மந்த் பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா BTech பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வித் கேட் நெட் முடிச்சிருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். டிசரபிள் பாத்தீங்கன்னா பயோமெட்டீரியல், போன் டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் செல் கல்ச்சர்ல 35 வயசுக்குள்ள இருக்கணும். இதற்கான இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு வந்து 37,000 பெர் மந்த் ஸ்கேல் கொடுக்குறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல வந்து 6 பொசிஷன், இது வந்து MSc கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கணும். ஸோ MSc கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டிசிப்ளின் இருக்கணும் அப்படிங்கிறது தான், 35 வயசுக்குள்ள இருக்கணும். இதுல வந்து மொத்தம் 6 பொசிஷன்ல வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அந்த ப்ராஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட் எந்த இயர்ல எந்த டேட்ல முடியுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான். இங்க வந்து 31,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், NET முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது, கேட்டு இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட்ல 7 பொசிஷன், MSc கெமிஸ்ட்ரியில வந்து இதுலயும் வந்து 25,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. இதுலயும் வந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். இதற்கு வந்து candidate having the following will be given preference. இதுல வந்து பேசிக் ஸ்கில் எக்ஸ்பெரிமெண்டல் இருக்கணும், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருக்கிறவங்க அல்லது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ல வந்து கெமிஸ்ட்ரி, MSc கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல இதுக்கும் அதே தான், எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இங்க வந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்கு வந்து 31,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. எந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியுது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இங்க. MSc கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல வந்து 3 பொசிஷன். அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட்ல ஒரு பொசிஷன், MSc கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மெட்டீரியல் சயின்ஸ், நானோ சயின்ஸ் இதுல வந்து இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில இருக்கணும், 35 வயசுக்குள்ள இருக்கணும். எந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது 25,000 பிளஸ் HRA அலோன்ஸ் எல்லாமே வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட், ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், இதற்கான ப்ராஜெக்ட் டைட்டில் எவ்வளவு சேலரி அப்படிங்கிறது. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 20,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டேட் அண்ட் டைம் வால்க்-இன் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டைம் வந்து 9:30 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 7
8 மே 2024 7th மே 8th மேல வந்து CSIRCECRI காரைக்குடியில தான் வந்து கொடுத்துருக்காங்க. 9:30 மணிக்கு மேல வரவங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதற்கான இந்த இன்டர்வியூ டேட் கொடுத்துருக்காங்க பொசிஷன் வைஸ். 7th மேல வந்து இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்கு 20 பொசிஷன் கேட்டிருக்காங்கல்ல, அதுல வந்து அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், நானோ சயின்ஸ் முடிச்சவங்க. ஸோ 8ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், ஜூனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட்ல 1, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், இவங்க எல்லாமே வந்து 8ஆம் தேதி வித் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் குவாலிஃபிகேஷனோட நீங்க என்ட்ரி அட்டன் பண்ணலாம். இதற்கான அப்ளிகேஷன், நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இந்த வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. ஒன் செட் போட்டோ காப்பீஸ் வந்து எடுத்துட்டு போகணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருந்து அதற்கான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்க எடுத்துட்டு போகணும். ஃபைனல் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் யாருமே வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. உங்களோட இன்டர்வியூ ஸ்கிரீனிங் கமிட்டியில வந்து எடுக்கிற டிசிஷன் தான். ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எஜுகேஷனல் மார்க் பெர்சன்டேஜ், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலக்ஷன் இருக்கும். அதிகமான கேண்டிடேட் இருந்தாங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கும் இதுல சான்சஸ் இருக்கு. அகாமடேஷன் கொடுக்குறாங்க. டெம்பரவரியா வந்து 6 month வந்து இன்சியல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி வந்து எக்ஸ்டெண்டபிள் ஆகும் அப்படிங்கறதான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல் எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து எந்த வித ரீசன் இல்லாம வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு போறதுக்கு முன்னாடி ஃபேஸ் மாஸ்க், அப்புறம் சானிடைசர் இது எல்லாமே வந்து எடுத்துட்டு போகணும். ஸோ இங்கே இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கான கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் ஹவர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு அகாமடேஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நோட்டிபிகேஷனை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க இந்த டேட்ல வந்து நீங்க இன்டர்வியூ போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்வியூ ஃபார்ம் போறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்க இன்டர்வியூ போறப்ப எடுத்துட்டு போகணும். அது கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஃபில் பண்ணி எடுத்துட்டு போயிருங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், ஒன் செட் போட்டோ காப்பி எல்லாமே எடுத்துட்டு போயிருங்க. ஆல் தி பெஸ்ட். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாத்துங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.